இன்னும் ஒரு வார காலத்துக்குள் உங்களுக்கு எல்லாம் இன்னும் நிறைய செய்திகள் வந்து சேரும். இந்த 5 வருஷத்துல முழுக்க முழுக்க பொய்யான தகவல்களை தரதுல தான் நம்மளுடைய முதலமைச்சர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு விசில் சின்னம் கொடுத்திருக்காங்க. அப்ப எப்படி நாங்க ஆதரவோடு இருக்கும்போது கொடுத்தோமா? அது பற்றி நான் இப்ப எந்த கருத்தும் சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே பலமுறை நான் திருநெல்வேலியில நம்ம ஊடக நண்பர்களை பார்க்கும்போது சரி, சென்னையிலையும் பார்க்கும்போது சரி, எல்லாருமே ஒரு ஏளனமாவே ஒரு கேள்வி கேட்டுட்டே இருப்பீங்க. எப்படின்னா கூட்டணி எல்லாம் பிரிஞ்சு போறாங்களே, உங்களை விட்டுட்டு போயிட்டே இருக்காங்களே, நீங்க எப்படி சாங்கான கூட்டணி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. அதற்கு பதில் உங்களுக்கு 23ஆம் தேதி கிடைச்சிருச்சு. இன்னும் நீங்க கேட்கிற இந்த கேள்விக்கு இன்னும் ஒரு வார காலத்துக்குள்ள உங்களுக்கு பதில் கிடைக்கும். இன்னும் ஒரு வார காலத்துக்குள் உங்களுக்கு எல்லாம் இன்னும் நிறைய செய்திகள் வந்து சேரும். இல்ல அது பற்றி நான் இப்ப எந்த கருத்தும் இப்ப உடனே சொல்ல முடியாது. முக்கியமான ஒரு தேசிய தலைமையில இருக்கிறீங்க, அதை அணுகிறது ஒரு கூட்டணிக்கு, அவங்க கூட்டணிக்கு அழைக்கிறதுல தப்பு இல்லையா? அதை அழைத்தால் அழைத்தோம்னு சொல்லலாம். அதாவது எல்லா விஷயத்தையும் இப்பவே நாங்க சொல்லிட்டோம்னா உங்களுக்கு அடுத்த செய்தி வேணும்ல, அதனால அடுத்த செய்தி உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. நடந்து முடிந்த மாநாடு குறித்து முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, அது ரெட்டை இன்ஜின் இல்ல, அது ஒரு டப்பா இன்ஜின் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் ரொம்ப காட்டமா ஒரு பதில் கொடுத்திருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அடிக்கடி தேர்தல் வந்தா மட்டும்தான் மோடி வந்து தமிழ்நாட்டில் பார்க்க முடியுன்ற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் பதிவு பண்ணுவாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதாவது இந்த 5 வருஷத்துல முழுக்க பொய்யான தகவல்களை தரதுல தான் நம்மளுடைய முதலமைச்சர். நீட்டு தேர்வு வரும்னாங்க, நீட்டு தேர்வு வரவே இல்லை. அவங்களுக்கு தெரியும் வராதுன்னு தெரியும், கொண்டு வர முடியாதுன்னு தெரியும் நீட்டு தேர்வு ரத்து பண்றதுக்கு. ஆனா அவங்களுடைய காங்கிரஸ் கட்சி திமுக மத்தியில் அரசியல் இருக்கும்போது தான் அதை கொண்டு வந்தாங்க. நீ பாத்தீங்கன்னா சொத்து வரி கூட்ட மாட்டோம்னு சொன்னாங்க, 300 மடங்கு சொத்து வரி கூடி இருக்கு. மின்சார கட்டணத்தை கூட்ட மாட்டோம்னு சொன்னாங்க, 300 மடங்கு மின்சார கட்டணம் கூடி இருக்கு. ஆண்டுதோறும் மின்சார கட்டணம் வரி வந்து கூடிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு அது தாங்க முடியாத சுமை. பால் விலையை கூட்டிகிட்டே இருக்கு. இவங்க மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க, அது மட்டும்தானே தவிர மக்களுக்கு அதிகமான நிதி சுமை. பொங்கலுக்கு இப்ப 3000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. போன வருஷம் பொங்கலுக்கு கொடுக்கல, அதுக்கு முந்தின வருஷம் பொங்கலுக்கு கொடுக்கல, இப்ப மட்டும் 3000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. ஏன் கொடுத்தாங்க? தேர்தல் வருது அதனால கொடுத்தாங்க. ஓல்டு பயம் தானே, பயம் நடுக்கம், பயம் இல்ல நடுக்கம். அது மட்டும் இல்ல, ஓல்டு பென்ஷன் அநேகமா நீங்க எல்லாருமே படிச்சவங்க தான், உங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல விவரம் தெரியும், நல்ல கேள்விகள் தெரியுது ஆல்வினுக்கு. ஆனா ஓல்டு பென்ஷன் கொஞ்சம் மனசாட்சியோட சொல்லணும். நான் வந்து ஊடக நண்பர்களுக்கு நான் வந்து கொஞ்சம் மனசாட்சியோட எல்லாரும் பார்க்கணும். முதலமைச்சருக்கு ஸ்வீட் கொடுத்தாங்க. முதலமைச்சர் அவங்களுக்கு வாயில என்ன கொடுத்தாரு? நேற்று ஒரு தெளிவான ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்காரு. நம்ம வந்து தனியார் தான் தயாரா இருக்கிற மாதிரி எதுவும் விஜயோட பேச்சுவார்த்தை எதுவும் பாரதிய ஜனதா கட்சி போதா இல்ல ஜனநாயகம் திரைப்படம் தொடர்பாக இன்னும் சர்ச்சை வந்து முழுக்க பிஜேபின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. எப்படி பாக்குறீங்க? அதாவது வந்து இது இந்த திமுக எதிர்கட்சி எல்லாம் சொல்லக்கூடியது. வருமான வரித்துறை, தேர்தல் ஆணையம், அப்புறம் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இடி, இதெல்லாம் ஒரு தனி அமைப்பு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு விசில் சின்னம் கொடுத்திருக்காங்க. அப்ப எப்படி நாங்க ஆதரவோடு இருக்கும்போது கொடுத்தோமா? இதே மாதிரிதான் எல்லாம். அது இண்டிபெண்டன்ட் பாடி. அதாவது தேர்தல் ஆணையம் வந்து இண்டிபெண்டன்ட் பாடி, இடி இண்டிபெண்டன்ட் பாடி. அதுல வந்து எல்லாரும் நேர்மையா தான் இருப்பாங்க. அதுல ஏதாவது குறைகள் இருந்தா அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும் தவிர பிஜேபிக்கு அதுக்கும் எந்த விதமான அதிக முறை ஊழல் செய்து நேரடியாக பாஜகவிடம் அதிமுக அடிமையா இருக்கு, மறைமுகமாக திமுகவும் வந்து ஒரு அடிமையா இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை நேரடியா வச்சிருக்கிறாரு. அதற்கு அதிமுகவும் நேற்று தினமே எதிர்வினை ஆக்கியிருக்கு. கூட்டணிக்கு வராததுனால இந்த எதிர்வினைகள் பரிமாற்றம் நடைபெறும் தான் நினைக்கிறீங்க?
அப்படி ஒன்றும் கிடையாது. அதாவது எங்களை பொறுத்த மட்டும் யாரையும் அடிமையாக்கி வைக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி இல்லை. இங்க எல்லாருமே சுதந்திரமா இருக்கலாம். அந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இன்னொரு கவுன்சிலர் கூட ஆகல, ஒரு 2 எம்எல்ஏ கூட இல்ல. எத்தனை பேர் மாவட்ட செயலாளர்னு யாருக்கும் தெரியாது, அவருக்குமே தெரியாது. எத்தனை பேர் மாவட்ட செயலாளர் இருக்காங்கன்னு அவருக்கு தெரியாது. சரியா? எத்தனை பேர் போட்டி போடுவாங்கன்னு தெரியாது. எத்தனை பேர் அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அவரு போட்டியிடட்டும், அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அவர் போட்டியிட பத்தி நமக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. பிஜேபி அவரோட எதுவும் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறதா? நீ கூடுதலா இப்ப இதுவரை அலைன்ஸ் பாரத பிரதமர் தலைமையில ஒரு அலைன்ஸ் பண்ணிட்டீங்க. அடுத்த கட்டமா சொல்ல தேமுதிக பொறுத்து ஒரு வருவாங்க தெரியும். இது எப்படி விஜயோட நிலைமை எப்படி இல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து அவரை பிஜேபி இழுக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்க மாதிரி சொல்றாங்க அப்படின்னு நான் இதுவரை அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது அவர் எதை நினைச்சு அழுத்தம்னு சொல்றாருன்னு தெரியல. திமுக ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் சொல்லக்கூடிய கட்சிகளை ஒரு முறை கீழே என்னுடைய விருப்பம் அது. திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி, பாஜக பத்தி விஜய் உண்மை சொல்லுங்க. அவரும் இப்பதான் சொல்லியிருக்காரு அடிமையாக்கல கட்சின்னு சொன்னார். அதிமுகவை தான் சொல்லி எதிர்வினையாற்றிருக்காங்க, பாஜகவை எதுவுமே சொல்லல. திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தினாரு, பாஜக பத்தி எதுவும் சொல்லல. இங்க ஊழல் கிடையாது, இது தீய சக்தி கிடையாது, அதனால அவர் சொல்ல